அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் பா. சபரிவாசன், ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது உங்களிடம் ஒரு சிறிய கதை ஒன்று கூற வந்துள்ளேன். ஜெய்னாப்பூர் என்னும் ஊரில் ஒரு காய்கறி வியாபாரி அவருடன் மனைவியுடன் வசித்து வந்தார். அப்பொழுது ஒரு நாள் அவரது மனைவி, இன்று மாலை எனக்கு 1000 ரூபாய் பணம் தேவைப்படுகிறது என்று கூறுகிறார். அதற்கு அந்த காய்கறி வியாபாரியும், சரி, இன்று மாலை வியாபாரமானவுடன் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு வியாபாரத்திற்கு செல்கிறார். காய்கறி அம்மா, காய்கறி வாருங்கள் வாருங்கள், ஃப்ரெஷ்ஷான காய்கறி. ஆனால் அவருக்கு இன்று வியாபாரமான பணம் 500 ரூபாய் மட்டுமே. அப்பொழுதுதான் அவர் மனவேதையில் உள்ளார். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் ஒருவர் அவரிடம் காய்கறி வாங்க வருகிறார். வாழைக்காய் வந்து ஒரு பழம் 5 ரூபாய். வாழைத்தண்டு போடுங்க. நாங்கள் வாழைப்பூ நாங்க எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 200 ரூபாய் ஆகிறது. இந்தாங்க. நன்றிங்க ஐயா. வரவா? ஓகே, போய் வாங்க ஐயா. ஒரு நிமிடம். சொல்லுங்க ஐயா. ஐயா, நீங்க காய்கறி வாங்கினது 200 ரூபாய்க்கு மட்டும்தான். ஆனால் நீங்கள் எனக்கு 2000 ரூபாயாக பணம் கொடுத்திருக்கிறீர்கள். தவறாகி விட்டது ஐயா. இந்தாங்கள் உங்களது மீதி. உங்கள் நன்மைக்கு நன்றி ஐயா. நன்றி. போய் வாருங்கள். அந்த காய்கறி வியாபாரி நினைத்திருந்தால் அவரது மனைவியின் தேவைக்காக அவர் 1000 ரூபாய் பணம் எடுத்து வைத்திருக்கலாம் அல்லது ஒளித்து வைத்திருக்கலாம். ஆனால் அவர் அது நியாயமில்லை என்பதால் அவர் திருப்பி அவரிடமே கொடுத்திருக்கிறார். இதைத்தான் திருவள்ளுவர் திருக்குறளில் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் என்று கூறியிருக்கிறார். நன்றி, வணக்கம். Thank you.